ஹாய் ஆல், வெல்கம் டு செல்வாஸ் லுக் புக். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற விலாக் வந்து என்னோடய ஈவினிங் ரொட்டீன். இது வந்து மண்டே. இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் வந்து டின்னர் பண்ணணும். அண்ட் ஒரு மாங்காய் இருக்குது, அதை வந்து ஊறுகாய் போட்டு வைக்கணும். அப்போ தான் அவசரத்துக்கு தேவைப்படும். நான் ஆஃபீஸ்க்கு வந்து ஏதாவது சமைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா சாதம் மட்டும் பண்ணிவிட்டு தயிர் ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஊறுகாய் எடுத்துகிட்டு போயிடுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஊறுகாய் ரெடி பண்ணணும். அதோட ரெசிபியும் நான் வந்து முடிஞ்சால் ஷூட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். எஸ், இந்த ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அது மீறி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அது என்னென்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹேர் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எனக்கு ஹேர் ஃபால்லாம் ஜாஸ்தி ஆகாது அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி தொட்டாலே முடி கையோடு வருது. யார் கண்ணு வச்சாங்கன்னு தெரில. ஜோக்ஸ் அப்பாட் எனக்கு ஏதாவது ஹேருக்கு வந்து ரெமடி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க. எனக்கு தெரில என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. மேபி இன்டேக் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்கணுமோ, இல்லை எக்ஸசைஸ்லாம் விட்டு பல நாள் ஆச்சு. ஸோ அதெல்லாம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணணுமாங்கிற ஐடியா எனக்கு இல்லை. பட் வந்து ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இங்கே பார்த்தீங்களா, என்கிட்ட 2 மாங்காய் இருக்குது. இதை தான் வந்து இன்றைக்கி ஊறுகாய் போட போகிறோம். எனக்கு வந்து மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் அம்மா போட்டாங்கன்னா அதை விட பிடிக்கும். எங்கள் அம்மா போடுற ஊறுகாய் வந்து நாங்கள் ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்போம். அதுக்கு மேலே வச்சுருந்தா கெட்டுருவோம். 2 டேஸ் 3 டேஸ் தான் வச்சு சாப்பிட முடியும். ஏன்னா கொஞ்சம் தண்ணியெலாம் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. அதனால் சீக்கிரமாக கெட்டுடுமா. எங்கள் வீட்லேயும் அவ்வளோ நாள்லாம் வச்சுருக்க மாட்டோம். ஊறுகாய் போட்டாங்கன்னா அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு ஒரு 3 நேரமும் அதையே வச்சு சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம். நான் வந்து இன்றைக்கி நல்லா வந்து இப்படி கழுவிக்கணும். மாங்காயை கழுவிட்டு இந்த மாதிரி தொடச்சிருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் கெடாது. நான் வந்து லாஸ்ட் டைம் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் பண்ணேன். அப்போ வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட நான் வச்சுருந்தேன். அதுக்கு மேலேயுமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தண்ணி எதுவுமே படாத அளவுக்கு நல்லா வந்து சுத்தமாக தான் நம்ம பண்ணணும். அப்போ வந்து கெடாமல் இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ்க்கு கிட்ட வந்து கெடாமல் இருந்தது. அண்ட் இதை வந்து நல்லா கழுவினதுக்கப்புறமா நல்லா தொடச்சிருங்க. தொடச்சி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். அது வந்து மேலே இருக்க இன்னும் எக்ஸஸாக ஏதாவது வாட்டர் இருந்தால் கூட அது வந்து காஞ்சிரும். இன்றைக்கி நான் ஊறுகாய் வந்து போடுறதுக்கு மாங்காயை சீவி தான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு இது இருக்குது பார்த்திங்களா, இது எல்லார் வீட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தேங்காய் சீவுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி காய்கள்லாம் சீவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. அதனால் இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி சீவி எடுத்துக்க போகிறேன். கத்தியில் கூட லைட்டாக ஈரம் இருந்தால் கூட அது கூட தொடச்சிருங்க. அதனால தான் நான் வந்து தொடச்சிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். கட் பண்ணால் இது வந்து பயங்கர ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இது வந்து சின்ன கத்தியாக கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு கட் பண்ணேன் நான். இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது வந்து என்னோடய வேர்ஷன் ஆஃப் மேக்கிங் ஊறுகாய். உங்களோட வேர்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ஊறுகாய் போட்டேன் அப்படின்னா அந்த வேர்ஷனை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். மேபி அது கூட நல்லா இருக்கலாம் இல்லையா. இதில் ஒன்று மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் நான் ஊறுகாய் பண்ணும்போது. அதை வந்து நான் பண்ணும்போது சொல்கிறேன் உங்களுக்கு என்ன ஸ்கிப் பண்ணேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இப்போலாம் சமைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். உங்களுக்கும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க ப்ளீஸ். எனக்கு வந்து சுத்தமாக முடியல. சமைக்கணும் அப்படின்னாலும் பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது. இப்போ மாங்காய் கட் பண்ணும்போது கூட செம்மையாக வேர்த்துட்டு இருந்தது. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். பார்த்திங்களா, ஒரு மாங்காய் எந்த அளவுக்கு ஜாஸ்தி வந்து நம்மளுக்கு வந்திருக்குன்ட்டு. அதனால் ஒரு மாங்காய் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம வேறு எதுக்காவது மாங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பயங்கரமாக எனக்கு வேர்த்துருச்சு. ஃபேஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு மாங்காய் வச்சே இன்றைக்கி ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். அதுவே நம்மளுக்கு ஜாஸ்தி தான். வந்து ஒரு பேன் கடாயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு, அந்த குட்டி ஸ்பூன் தான் என்கிட்ட இருக்கிறது, அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு சேர்த்துட்டு அதில் 1.5 ஸ்பூன் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து விடலாம். வறுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து அந்த கடுகெல்லாம் பொரியும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு அதை அரைச்சிக்கணும்.
பார்த்தீங்களா, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததில்ல. இப்போ வந்து இந்த வெந்தயம் வந்து நம்மளுக்கு கரிஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இது ஊறுகாய் அப்படிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்து உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு, அதுக்கப்புறமா நல்லா ஒரு 5, 6 பல்லு பூண்டை வந்து தோலோடு அப்படியே வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து செம்மையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. கண்டிப்பாக அது சேர்த்துக்கோங்க. அண்டு வந்து இன்னொன்று என்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா பெருங்காயத்தூள் நான் சேர்க்கல. உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க மாங்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கலந்து விடணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஹையில் வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து மீடியமில் வச்சும் நல்லா வேக வச்சோம் அப்படின்னா ஊறுகாய் வந்து நல்லா, அதாவது மாங்காயில் வந்து அந்த பயங்கர ராஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு மீடியமாக இருக்கும். அந்த ராஸ்மெல்லும் ஒரு மாதிரியான அப்படியே வெந்த ஸ்மெல்லும் இருக்கும் இல்லையா, ரெண்டும் கலந்து அப்படியே டேஸ்ட் வந்து சூப்பராக, அது வந்து எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல வரல, பட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து உப்பும் சேர்த்து நல்லா அதை வந்து மாங்காய் வந்து வேக விடலாம். பார்த்தீங்களா, மிளகாத்தூளோட கலர் மாறாமல் இருக்குல்ல. இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி கரிஞ்சு போகாமல் இருக்கும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் இருக்குல்ல, அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டாக நான் ஒரு மாங்காய் செய்கிறேன்ல, அதுக்கு வந்து கரெக்டான அளவு. நீங்கள் 2 மாங்காய் இதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் மாங்காய் 2 மாங்காய் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அப்படியே அந்த கடுகு அதுக்கப்புறம் வெந்தயத்தோட அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கலந்து விட்டிங்க அப்படின்னா சூப்பராக பக்காவாக ஒரு ஊறுகாய் ரெடி ஆகிடும். இப்படி தான் இருக்கும். அதோட டெக்ஸ்சர் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது டேஸ்ட்டு. என்னோடய ஊறுகாய் சூப்பராக வந்திருந்தது. அண்ட் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோன்னா சும்மா செம்மையாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி என்னோடய ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். எனக்கு வந்து அவ்வளோதான் நான் வீடியோவில் காட்ட முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்து ஒரு நல்ல vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சொல்ல பாய்.